ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லோன் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் நமக்கு கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் வந்து லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைப் ஆஃப் லோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் லோனையுமே எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ஸ்டெப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து அப் டு எண்டு வரைக்குமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நான் இதோ வீடியோஸ் வந்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் வந்து எடுத்துக்கோங்க. உங்களை லோன் எடுக்க சொல்லி யாரும் கட்டாயப்படுத்த கிடையாது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வரைக்கும் வந்து நமக்கு லோன் எலிஜிபிள் கொடுக்குறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ உங்களுடைய மொபைலில் வந்து அந்த நீங்கள் கொடுக்குற அந்த செல் நம்பர் வந்து அதிலே இருக்குன்னு ஆட்டோமேட்டிக் ஓடிபி வந்து டிடெக்ட் ஆகும். ஆனதுக்கப்புறம் ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிட்டு கீழே வந்து ரீட் அண்ட் அக்செப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் அளவு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த அளவு வந்து கொடுத்துக்கோங்க. அளவு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரொஃபைல்ஸ் வந்து செக் பண்ணுறக்காண்டி நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபாதர் நேம், அப்புறம் வந்து இமெயில் அட்ரஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன கேட்குறவங்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன், டேட் ஆஃப் பர்த், மேலா ஃபீமேலா, அப்புறம் மெரிடா எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஆதார் கார்டோட நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த பாக்ஸில் ஓடிபியை போட்டு கண்டினியூ அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள். டிஜி லாக்கர் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 டிஜிட் பின் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ அது ஆதார் கார்டு பொதுவாக யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த பின் நம்பர் வந்து போட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பின் நம்பர் தெரில அப்படின்னா போர்கட் பின் வந்து கொடுத்து பின் நம்பர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஆகிடும். அதாவது ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஆகிடும். வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய அதாவது செல்ஃபி இமேஜஸ் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட செல்ஃபி வந்து எடுத்துகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபி எடுக்கிறது தான். எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் ஆகும். ஓகேங்களா? லோடிங் ஆனதுட்டு நம்முடைய சேலரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. மேலே வந்து சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் சேலரிடிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 lakhs to 6 lakhs அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு கீழே ப்ரொசீடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து அப்ரூவல் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து 50,000 வரைக்கும் வந்து லோன் எடுக்கிறதா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்டெப் தான். 2 ஸ்டெப்லேயே வந்து நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதை நம்ம வந்து டச் பண்ணும்போது நமக்கு வந்து பின் நம்பர் வந்து செட் பண்ண சொல்லும். 2 டைம் வந்து உங்களுடைய பின் நம்பர் சேஃபாக வச்சுக்கிறக்காண்டி வேறு நம்மளை யாரும் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறக்காண்டி ஸோ 2 டைம் வந்து பின் நம்பர் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து பார்த்தோன்னா தெரியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு போட்டு கிட்டத்தட்ட அது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் வந்து நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கீழே வந்து வியூ டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த 50,000 வந்து நீங்கள் எப்படி எடுக்கலாம், எப்படி வந்து நீங்கள் அதை கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேன் எனி கியூஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது போல் பக்கத்தில் வந்து யூபிஐ ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிட் லிமிட்டை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த விதமான லேட்டு ஆகாது. இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நான் சொன்ன தகவல்கள் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். மேலும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.